நாகர்கோவில் சிறையில் வார்டன்கள் மற்றும் கைதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சபரிவர்மனின் உடலை 4 நாட்களாக அவரது குடும்பத்தினர் வாங்க மறுத்து போராடி வருகின்றனர். பேசுனதுல அவங்க எல்லாருக்கும் எங்கள் கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு ஓகே ஆச்சு. ஆனால் தம்பியை வாங்குறதை பற்றி நான் முடிவு எடுக்கலை. எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சரியான இது இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். ப்ரோட்டோகால் படி அது நான் ஹைகோர்ட்டில் போட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மூவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்கள் சிஎம் விஜய் சார் ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலைன்னு தெரியலை. இந்த போலீஸ் இலாக்கா அவருடைய இதில் தானே இருக்குது. அப்போ அவர் எனக்கு அதை பற்றி ஒரு தகவலுமே ஏன் சொல்லலை, ஏன் மறைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸை திசை மாற்றுறாங்களாங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது. அவர் இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவர் எங்களை காப்பாற்ற பார்ப்பாங்களா, அவங்களுடைய இதை காப்பாற்ற போகிறாங்களான்னு தெரியலை. கடைசியில் இது லாக்கப்பில் கைதிகளால் நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாற்றிடுவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு நடக்கும். ஆனால் என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால் கிடைக்கணும். கிடைச்சாதான் அது உண்மையாக இருக்கும். நான் அவனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எதாவது பண்ணணும்னு நினச்சா நடக்குமோ நடக்காதோ போயிட்டானேன்னு ஒரு எண்ணம் ஸ்லோவாயிரும். நான் அதுதான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். அமைச்சர்கள் 2 பேரும் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பற்றி எந்த தகவல் வரல. என்ன முடிவெடுத்து இல்லை, நாங்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். இப்போது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க பெரியவங்க. எஸ்பி வந்திருக்காங்க. தற்காலிக வேலை தருவதாகவும் இடம் தருவதாகவும் பிள்ளைக்கு படிப்பு செலவு தான். ஆமாம். நம்ம வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க வேலை வாய்ப்பு முதல்வர் ஆணை பிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமான இப்போ ஆணை வேணும்ல, எழுதி வேணும்ல. ஏன்னா நாங்களே சார்ட்ட கேட்டோம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட சார் போய் கேட்கணும்னா, இல்லை நான் எழுதி சொல்றேன், ரெக்கார்டு வச்சுக்கோங்க, நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிஎம் சார்ட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிட்டுனா என் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? சரி, இது கன்ஃபார்மா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.